الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم آخر ما يبقى على ما يفنى صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم بسم الله. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நமது பெற்றோர் மனைவி மக்கள் குடும்பத்தார் யாவருக்கும் உயிருள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானா. மருத்துவமனை கஷ்டம் அதன் சிரமம் செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபாத்துகளை விட்டும் முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனது படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அகில உலகத்தின் அருட்கொடையாக இந்த உலகில் வந்துதித்து நம்முடைய வாழ்க்கையின் குறிக்கோள்களை, மிக உயர்ந்த லட்சியங்களை நமக்கெல்லாம் அழகுபட எடுத்துரைத்தார்கள். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய நியாமத். வாழ்க்கை என்பது ஒரு பெரிய நியாமத். அந்த நியாமத்துக்கு நிகர் இன்னொரு நியாமத்து இல்லை. அது ஒரு பெரிய பாக்கியம், நிகரற்ற பாக்கியம் என்று வாழ்க்கை குறித்து சொல்வார்கள். நாம் விரும்புகிறவர்களுக்கு அவர்களின் தேவைகளை பொருளால் ஏற்படும் என்றால் நாம் அவர்களுக்கு பணத்தை கொடுக்க தயாராக இருக்கிறோம். பொருளால் உதவி செய்ய முடியும். நாம் விருப்பமானவர்கள் தேவைப்படுவார்கள் என்றால் அவர்களுக்கு பண உதவி செய்யலாம், பொருள் உதவி செய்ய முடிகிறது. நேரத்தை கூட அவர்களுக்காக நாம் கொடுப்போம். நம்மை கொண்டு அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் என்றால் அவர்களோடு நேரம் கொடுக்க முடியும். ஆனால் நம்முடைய உயிருக்கு உயிராக இருக்கிற மனைவிக்காக கூட நம்மால் வாழ்க்கை கொடுக்க முடியாது. ஒரு 10 நிமிடம் அவர்களுடைய ஹயாத்தை நாம் கொடுக்க முடியாது. கடைசி கட்டத்தில் இருக்கிறார்கள். பிள்ளை வெளிநாட்டிலிருந்து வருகிறான். கொஞ்ச நேரம் அந்த பிள்ளையின் முகம் பார்க்கட்டுமே என்று என்னால் அதை மீட்டி கொடுக்க முடியாது. வாழ்க்கையின் மகத்துவத்தை உணர்த்திய மாணவி என்று ஒரு தலையங்கம் தந்திருக்கிறார்கள். உலகத்தில் வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட், விலை மதிக்க முடியாத பாக்கியமும் ஞாபகத்தும். யாராலும் யாருக்கும் ஒரு மூச்சை கூட கொடுக்க முடியாது. நாம் விடும் ஒவ்வொரு மூச்சும் மாணிக்கம், அதற்கு விலை இல்லை. அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஆனால் இந்த ஞாபகத்து நமக்கு புரியாது. பொதுவா ஒரு பழமொழி அரபியில் சொல்வார்கள், மனிதனுக்கு வழங்கப்பட்ட எல்லா ஞாபகத்துக்களும் அருட்கொடைகளும் அல்லாஹ் கொடுத்த உபகரணங்களும் அது அவனை விட்டும் நீங்கிய பின்னாலேயே அதன் தகுதியை குறித்து மனிதன் விளங்குகிறான்.
கண் இருக்கிற வரைக்கும் கண்ணுடைய ஞாபகத்து தெரிகிறது இல்லை. கண்ணை இழந்த பின்னால் எனக்கு கண் இருந்தது எப்படி இருந்துச்சு, கண் இருந்தா எப்படி எல்லாம் இருப்பேன் என்று அந்த ஞாபகத்தை குறித்தே பேசுவான். அந்த ஞாபகத்தை அவனை விட்டோம் அல்லாஹ் பிடுங்கிய பின்னாலேயும் உணர்கிறான். கால் நன்றாக நடக்கிற வரையிலும் காலுடைய ஞாபகத்து விளங்குவதில்லை. காலிலே முடக்கம் வரும்போதுதான் கொஞ்சம் கால் நல்லா இருந்தா என்னமெல்லாம் செய்திருப்பேன் என்று சொல்வான். ஆனால் 50 ஆண்டு காலம் அல்லாஹ் ஆரோக்கியமாக காலை கொடுத்தானே, அப்போது அதை நினைத்து பார்க்கிற வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கும். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நிஅமத்தானி அஸீமத்தானி மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். அல்லாஹ்வின் மிகப்பெரிய 2 ஞாபகம் இருக்கிறது. சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிஅமத்தானி அஸீமத்தான், மிக பிரமாண்டமான 2 ஞாபகங்கள். கஸீரும் மக்பூனுன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸ். நிறைய மனிதர்கள் அந்த ஞாபகத்தை விளங்குறதே இல்லை. 2 பெரிய ஞாபகத்தினாங்க நிறைய மனிதர்கள் அந்த ஞாபகத்தை குறித்து விளங்குவதே இல்லை. அந்த ஞாபகத்தை எப்போது விளங்குவார்கள்? சில ஞாபகத்திற்கு மனிதன் இருக்கிற வரைக்கும் அதை விளங்குறது இல்லை. அந்த 2 பெரிய ஞாபகம் என்று சொன்ன உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒன்று அஸ்ஸிஹத்து, அல்லாஹ் கொடுத்த உடல் ஆரோக்கியம் என்றார்கள். அல்லாஹ் அதற்கு நன்றியோடு வாழ தௌஃபீக் செய்வாராம். ஆரோக்கியம் மிகப்பெரிய ஞாபகம் நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஞாபகம் நிறைய பேருக்கு ஞாபகத்தாட்டே விளங்காது. நான் சுறுசுறுப்பா செயல்படும் போது, சுறுசுறுப்பா ஓட்டாட்டம் போடும் போது, நான் வேகமா செயல்படுறேன், எனக்கு எல்லாமே சரியா இருக்கு, ஒரு காலம் எல்லாம் கரெக்டா இருக்கும், ஓட முடியும், உழைக்க முடியும், இரவிலே விழித்திருந்தாலும் ஒன்றும் செய்யாது, பட்டினி கிடந்தாலும் ஒன்றும் செய்யாது, யூரின் உரிய டயத்துக்கு போகல ஒன்றும் செய்யாது. அது ஒரு காலம். இன்னொரு காலம் இருக்கும், இதெல்லாம் சேர்த்து அப்ப சேட்டை பண்ணும். ஒரு காலம் இருக்கிறது, அந்த காலத்துல எல்லாம் ஒத்துழைக்கும் உடல். அந்த நேரத்தில் அந்த ஞாபகத்தை மனுஷன் விளங்குறது இல்லை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த விளங்குறதுனா என்ன? அந்த ஞாபகத்துக்காக நன்றி செலுத்துவான் என்றால் அல்லாஹ்வுடைய பெரிய கிஃப்ட் என்னன்னா, எந்த ஞாபகத்து குறித்து மனிதன் அல்லாஹ்வோடு நன்றியோடு நடக்கிறானோ அந்த ஞாபகத்து கடைசி வரைக்கும் அவனை விட்டு பிடுங்கப்படுவதில்லை. நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வான். கண்ணை கொடுத்தானே என்று புகழ்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் கண்ணுடைய ஞாபகத்தை அல்லாஹ் எடுப்பதில்லை. காசு பணத்தை கொடுத்தானே ரப்பே நீ தான் கொடுத்தா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற காலமெல்லாம் அந்த காசு பணத்தை அல்லாஹ் நம்மை விட்டு இழக்க செய்வதில்லை. கைகாலை தடமாக்கி வைத்தானே என்று நினைக்கிற போதெல்லாம் அந்த தடத்தையும் அந்த சுகத்தையும் குறைப்பதில்லை. பொதுவா ஞாபகத்தை பொறுத்தவரையில், அல்லாஹ்வின் உபகாரத்தை பொறுத்தவரையில் 2 பெரிய ஞாபகம் நாங்க. ஒன்று சுகம். அந்த சுகம் பல பேருக்கு இருக்கும் போது விளங்க. 2வது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஓய்வு. அல்லாஹ் கொடுக்கிற ஓய்வு நேரம். சில பேர் மன அமைதிங்கிறார். ஸஹத் வல் பராக். ஸஹத்னா ஆரோக்கியம், இன்னொன்று பராக்னா ஓய்வு நேரம். ஓய்வு நேரங்கிறது ஒரு பெரிய ஞாபகத்து. அந்த இது எப்ப விளங்கும்னா, வேலையில கிடந்து அகப்படும் போதுதான் தெரியும். ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸா இருந்தா தாவலையே நினைப்பாரு. நேற்று ரிலாக்ஸா இருந்தாரு, அப்ப பூரா தூங்கி கழிச்சிருப்பாரு, டிவி பார்த்து கழிச்சிருப்பாரு. ஓய்வு நேரம் என்பது அது போன பின்னால் தான் விளங்குறது, அது ஞாபகத்தை விளங்குறது இல்லை. சில பேர் ஓய்வு நேரம் என்று சொல்வதில்லை. பராக் என்றால் மன நிம்மதி என்கிறார்கள். அல்லாஹ் அக்பர். நிம்மதி கிடைச்சிச்சுன்னா எல்லாமே கிடைச்சு போயிடும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் நிம்மதி நசீபாக்குவானா. காசு இருந்து நிம்மதி இல்லை என்றால் அந்த காசு சந்தோஷத்தை தருவதில்லை. சுகம் இருந்து நிம்மதி இல்லையா, அந்த சுகம் பயனளிக்காமல் போய் விடுகிறது. எல்லாம் இருந்து மனம் அமைதி இல்லையா, வாழ்க்கையே ஒரு வகையில் நிறைவு காணாமல் போய்விடுகிறது. மன அமைதி பெறணும். மன அமைதி ஒரு பெரிய ஞாபகத்தை நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஞாபகத்தை நிறைய பேருக்கு ஞாபகத்தை தெரிவதில்லை. நிம்மதியா இருக்கிற காலத்தில் அதை உணர்வதில்லை. நிம்மதி இழந்த பின்னாலேயே நிம்மதியை தேடி அலைகிறார்கள். அது போன பின்னால துடித்து என்ன ஆக போகிறது? ஒருத்தர் வந்து சந்திச்சு சொன்னாரு, அதற்கு எனக்கு வாழ்க்கையில் ஒரு நம்ம ஊர்ல அவர் ஒரு ஆட்டோ டிரைவர், என்னுடைய மனைவி எனக்கு ஒரு பெரிய ஞாபகத்துன்னு சொன்னார். என்னுடைய மனைவி எனக்கு ஒரு பெரிய ஞாபகம். ஒரு ஆட்டோ டிரைவர் அவரு, என் மனைவி ஒரு பெரிய ஞாபகத்தை, மனைவி கொஞ்சம் சோகம் இல்லாம ஆயிட்டாங்க. மனைவி சோகம் இல்லை,
ஆனா சோமில்லங்கும் போது நான் அவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணேன். ஆனா நாள் போக போக அவங்க உடல்நிலை ரொம்ப பாதிச்சிச்சு. ரொம்ப பாதிக்கும் போது நான் ஒரு வாலிபம், எனக்கு ஆட்டோ ஓட்டினாதான் குடும்பத்தை கழிக்க முடியும், நிறைய வேலைகள் இருந்துச்சு. ஆனா என்னுடைய மனைவி என்ன வெளியே போக விடல. அவங்க உடல்நிலை மோசமாயிட்டே இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா கனவு நம்ம கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. எனக்கு ஒரு கட்டத்துல ரொம்ப மனசு கஷ்டமா போய் அந்த அம்மா என்ன கூடயே இருக்கணும்னு நினைச்ச போது நான் கொஞ்சம் ரொம்ப அதிகமா பேசிட்டேன். மனைவியே ரொம்ப பேசிட்டேன். ஏன் என்ன போட்டு தொந்தரவா கொடுக்கற? ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்கற? ஒண்ணு நீ இருக்கணும் அல்லது போயிட்டா தாவலன்னு சொன்னேன். வேதனையில பேசிட்டேன். இதை எப்ப சொல்றேன், அன்னைக்கு பேசிட்டேன், ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஆனா பெரிய சோதனை என்ன, அன்னைக்கு மாலையில் தான் என் மனைவி ஒப்பாத்தாகிட்டாங்க. காலையில பேசிட்டேன் அன்னைக்கு. அது வரைக்கும் என் மனைவியை சந்தோஷப்படுத்தினேன். அழுது குவிக்கிறார். காலை வரைக்கும் சந்தோஷப்படுத்தின ஹஜரத். நேற்று ராத்திரி எல்லாம் மனைவி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. நான் ராத்திரி பூரா தூங்காம கிதுமத் செய்தேன், உதவியா இருந்தேன். ஆனா காலையில் எனக்கு கொஞ்சம் அதிகமான வேலை இருந்துச்சு. அவங்க என்ன கூட இருக்க சொன்னாங்க. அந்த அம்மா விளங்கி இருக்க சொல்லுது, நம்ம இன்னைக்கு போயிடுவோம்னு விளங்கி இருக்கு. நான் இவரால் அதை புரிஞ்சுக்கிட முடியல. நான் என் மனைவியை கொஞ்சம் பேசிட்டேன். ஏன் என்ன போட்டு தொந்தரவு கொடுக்கற? ஒன்னும் நீ இருக்கணும் அல்லது போயிட வேண்டியதானே அப்படின்னு சொன்னேன். என் மனசு கேட்கல. அது இன்னைக்கு மாலையில் அவங்க போயிட்டாங்கன்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி வந்து குவிச்சிட்டார் அழுது. என்ன செய்யாது, என் மனைவி கடைசி நேரத்துல அப்படி பேசிட்டேனே, எனக்கு மனசு தாங்கல. எந்த அளவுக்குன்னு சொன்னா கிட்டத்தட்ட அந்த அம்மா மூத்தாகி 40-50 நாள் கழிச்சு வந்து என்கிட்ட அழுகிறார். என் மனைவி கடைசி நேரத்துல நான் பேசிட்டேனே. நான் ஞாபகப்படுத்துவேன். அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு கொடுத்த ஞாபகத்துக்கள். அவர் சொன்னார், என் மனைவி விட பெரிய பாக்கியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாரு. ஆனால் அந்த மனைவிக்காக எல்லாம் செய்கிறார். கொஞ்சம் ஒரு வினாடி அதை இழந்துட்டு கடைசியில் கலந்து துடிக்கிறோம். அந்த நேரத்தில் அவர் கொஞ்சம் ஆறுதலா இருந்து அவர் கொஞ்சம் மனசு சந்தோஷப்பட்டிருந்தா அந்த அம்மாவும் சந்தோஷமா போயிருப்பாங்க. இப்ப அவருக்கு என்ன, நீ இருக்கிறதோட போனா என்னான்னு கேட்டுட்டேன், அதனால போயிட்டாங்களோ. அல்லாஹ்வுடைய முடிவு. நான் சொல்வேன் நண்பர்களே, வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய நியாமத். சுகம் அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத். மன நிம்மதி அல்லாஹ் கொடுத்த பெரிய நியாமத். இந்த நியாமத்துகளுக்கு நிகர் இல்லை, ஈடு இல்லை. இது யாராலும் கொடுக்க முடியாது. என் மனைவிக்கு என்னால் சுகத்தை கொடுக்க முடியாது. என் மனைவிக்கு என்னால் வாழ்க்கையை கொடுக்க முடியாது. என் பிள்ளைகள் எனக்கு தன் சுகத்தை தர முடியாது, வாழ்க்கையை தர முடியாது. அது அல்லாஹ் கொடுத்த நியாமத். அந்த நியாமத்து என்பது என்றைக்கும் நாம் மறக்க கூடாது. அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. பெரிய நியாமத். அப்ப வாழ்க்கைங்கிறது உலகத்தில் அல்லாஹ்வை தவிர யாராலும் கொடுக்க முடியாது. ஒரு நிமிடம் நாம் வாழுகிற வாய்ப்போ அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாழ்க்கையின் மேன்மை குறித்து விளக்கினார்கள். இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். ஆக முதல் விஷயம், வாழ்க்கை ஒரு பெரிய நியாமத்தின் விளங்கணும். அதனால சொன்னாங்க, இந்த உலகத்தில் நாம் நீண்ட காலம் வாழ்வது பாக்கியம். நாங்க சொல்லலாம், அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹயாத்துல பரக்க செய்வானா. நம்ம மனைவியர்களுக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் அல்லாஹ் ஹயாத்துல பரக்க செய்வானா. நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம மனைவி நம்ம கூட ஹயாத்தா இருக்கணும். அது பெரிய நியாமத். அது பெரிய நியாமத். சில பேருக்கு மனைவி மக்கள் கஷ்டமாக இருக்கிறாங்க, சோம் இல்லைன்னு சொன்னா கொஞ்சம் மனசை என்ன செய்துறாங்க, விட்டுறாங்க. செலவழிக்க யோசிக்க கூடாது. மனைவி நம்ம கூட இருக்கா, அவங்க ஆசைப்படுவாங்க, கடைசி வரைக்கும் நம்ம கணவன் இருக்கணும் ஆசைப்படுவாங்க. அதனால மனைவிமார்களுக்கு கஷ்டம் வரும் என்றால் அந்த நேரத்தில் தான் நாம் அவர்களுக்கு எத்தனை பெரிய துணையாக அல்லாஹ் வைத்தான் என்பதை உணர்த்துகிற ஒரு நேரம். நான் அந்த காலத்தில் மனைவியை சந்தோஷப்படுத்தினேன், வாலிபத்தில் சந்தோஷப்படுத்தினேன் இல்லை. அவர்களுக்கு மனம் உடைகிற போது நீ ஆறுதல் உடையவனாக இருக்க வேண்டும். நமக்கு மனம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற போது அவங்க ஆறுதல் சொல்லணும். இதுதான் சரியான ஒரு வாழ்க்கை என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிக்கு ஒரு சின்ன கஷ்டம் என்றால் அன்னை ஹதீஜா கொடுத்த ஆறுதல் வரலாறு நிரம்ப காத்திருக்கிறது, பக்கங்கள் நிரம்ப இருக்கிறது. இன்னைக்கு உள்ள நம்ம சூழ்நிலை, தொழில், வியாபாரம், இதற்கிடையே சில நேரங்களில் நமது மனைவியர்கள் அவர்களுக்கு விருப்பத்தை சொல்கிற போது கூட உதாசீனப்படுத்தும் நிலை இருக்கிறது. அதுக்கு பின்னால யோசித்து கவலைப்பட்டு அர்த்தம் இல்லை. ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், நாம் உழைப்பதும் நாம் சம்பாதிப்பதும் நம்ம மனைவி மக்கள் அவங்களுடைய நலனும் அதிலே ஒரு காரணமாக இருக்கிறது. அவங்க நலனை தட்டி கழித்து விட்டு சம்பாதிப்பதில் என்ன பொருள் இருக்கிறது, என்ன அர்த்தம் இருக்கிறது? அவங்க நலனை தட்டி தள்ளிவிட்டு
அதனால் அதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நான் இங்கே சொன்ன செய்தி மிக முக்கியம். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த இந்த வாழ்க்கை என்பது மிகப்பெரிய நியாமத். இந்த நியாமத்தை நாம் தக்க வைக்கணும். எப்படி? அல்லாஹ்வுடைய துஆ செய்யணும். ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வாங்க, அஃதலு ஸஆததி தூலுல் உமர். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற பாக்கியங்களில் எல்லாம் மிகச்சிறந்த பாக்கியம் நீண்ட காலம் வாழ்வதுன்னு சொன்னாங்க. உலகத்துல வாழ்றதோட ஒரு பெரிய பாக்கியம் இல்லை. நீண்ட காலம் வாழ அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஹயாத் பரக்க செய்வானா. வாழன் அதனாலதான் சொன்னாங்க, அல்லாஹ் இடத்தில் மௌத்த கேட்காதீங்கன்னா எந்த கஷ்டத்திலையும் அல்லாஹ் என்ன மௌத்தாகின்னு கேட்க கூடாது. சில பேர் கொஞ்சம் தெரியாம கேட்டுருவாங்க, இதோட நான் மௌத்தானா பரவாயில்லையே நினைப்பாங்க. மௌத்தை கேட்காதீர்கள். அல்லாஹ்ட்ட என்னத்தை கேட்கணும்? சுகத்தை தான் கேட்கணும், ஆரோக்கியத்தை தான் கேட்கணும். என்ன மௌத்தாகிரும் கேட்க கூடாது. மௌத்த ஆகணும்னு ஆசைப்படாதீங்கன்னா, மௌத்தாகணுமே வாழணும்னு ஆசைப்படுங்க. மௌத்து வந்தால் ஏற்றுக்கொள்வோம். மௌத்து வந்தால் துஹுபத்துல் மூமின், மரணம் ஒரு மூமினுக்கு சன்மானம். நாங்க சொன்னதாலே சொன்னோம், நாம வரும்போது ஏற்றுக்கொள்வோம். ஆனா மௌத்து ஆசைப்படக்கூடாது, மௌத்த கேட்கவும் கூடாது. ஒரு அற்புதமான வாழ்க்கை நபிகள் நாயகம் கற்றுக் கொடுத்த வாழ்க்கை. வாழ்க்கையினுடைய உண்மையை இந்த சமூகத்திற்கு உணர்த்தியவர்கள், வாழ்க்கையின் மகத்துவத்தை இந்த சமூக மன்றத்தில் பதிவு செய்தவர்கள். அர்த்தமற்ற வாழ்க்கை இஸ்லாம் விரும்பல்ல. வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது, அர்த்தம் புரிந்து வாழ வேண்டும். திருக்குர்ஆனின் வசனங்கள் அது அர்த்தம் புரியும் என்று சொன்னால் அதை கேட்பதிலேயே இன்பம் இருக்கும், ஓதுவதில் இன்பம் இருக்கும். ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் விளங்குனா, இப்ப நான் பேசுற பயானு உங்களுக்கு விளங்கும் போது இதனுடைய பொருள் வேறு, இதுல கிடைக்கிற இன்பம் தனி. நம்ம மலாய்களுக்கு மத்தியில பேசணும்னா அவங்க உட்கார்ந்து தூங்கிட்டு தான் இருப்பாங்க. என்ன மொழி இருக்கிறது, விளங்கணுமே, ஒரு விஷயம் விளங்க வேண்டும். இங்கே வாழ்க்கைக்கு அர்த்தம் விளங்கணும். நிறைய பேர் வாழ்க்கையின் அர்த்தம் விளங்காமல் வாழுகிறோம். பெண் பிறந்தா சம்பாதிக்கணும், உழைக்கணும், ஓடணும், ஆடணும், கடைசி வரைக்கும் இதுதான் வாழ்க்கை என்று நினைத்தோம். இல்லை என்பர்களே, வாழ்க்கையில் நிறைய அர்த்தம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் வாழ்க்கையில் இன்பம் இருக்கிறது, தெவிட்டாத இன்பம், சுவைக்க வேண்டிய இன்பம். அந்த இன்பங்களை எல்லாம் சுவைக்காம மௌத்தாகிவிட்டால் இது என்ன வாழ்க்கை? நிறைய சுவைக்கணும், இந்த உலகத்திலே அனுபவிக்கணும் நிறைய. எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய பணக்காரர், அல்லாஹ்வுத்தால கோடிக்கணக்கில் சொத்து கொடுத்திருந்தான். அவர் பேர்ல கிட்டத்தட்ட 10, 40, 50 வீடு இருந்துச்சு. அவர் கிட்டத்தட்ட 65, 70 வயசு ஆகிற காலம் வரையிலும் இன்னும் அதிகத்தை தேடிக்கொண்டு இருந்தாரே தவிர அவர் ஒரு நாளாவது நல்ல சட்டை போடல, ஒரு நல்ல சட்டை போடல. தன் பிள்ளைகளோடு என்ஜாய் பண்ணல, தன் மனைவியர்களோடு ஒரு பயணம் செய்யல. இது என்ன வாழ்க்கை என்று கேட்கிறேன். மனைவியர்களை திருப்திப்படுத்த முடியல, பிள்ளைகளோடு பயணம் செய்யல. இன்னும் ஒரு வகையில் வேதனையோடு சொல்வேன், அவர்களின் கீழ் அவர்களின் குடும்பத்தில் பல பேர் வாடி வதகி ஏழ்மையில் சாப்பிடுவதற்கு வகை இல்லாமல் இருந்தவர்களுக்கு கூட இவரது பணங்களும் பொருளும் ₹1 கூட அவர்களின் குடும்பத்திற்கு போய் சேரவில்லை. பல வீடுகள், கோடிக்கணக்கில் சொத்து, தானும் அனுபவிக்கவில்லை, உயர்ந்த ஆடை அணியவில்லை, ஒரு ஜாதி, ஒரு குடும்பத்தில் ஒரு நிம்மதியை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. கடைசி வரைக்கும் இன்னும் உழைப்பது தேடுவது. அப்படி உழைத்தும் தேடியும் கொண்டிருந்த காலம், அவர் வேக வேகமாக உலகத்தை சம்பாதிக்கிற காலம், திடீரென்று ஹார்ட் அட்டாக் மௌத்தாகிவிட்டார். அவர் மௌத்தாகிறார். அவர் தேடி வைத்த சொத்து எதற்கு? எத்தனை லட்சம், எத்தனை கோடி, அதை யார் அனுபவிப்பது? சில சொத்து அவங்க மக்களுக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. அவரை தழுவி இருந்த குடும்பங்கள் அதில் கொஞ்சம் இன்பம் கண்டிருக்கும் என்றால் எத்தனை நல்ல துஆக்களை, அதில் எத்தனை இன்பங்களை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அங்கே இருக்கிற சுகம் தனி. நிறைய சுவைக்க வேண்டும் வாழ்க்கையிலே. மனைவி மக்களோடு ஒரு நிம்மதியை வெளிப்படுத்தணும், சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியர்களோடு பயணம் செய்தார்கள் என்று நான் சொன்னேன் நேற்றைய தினம். இது ஒரு பெரிய அற்புதம்ங்கிறேன். உலகத்தில் அல்லாஹ் ஒரு பெரிய நியாமத்து என்னன்னா, அல்லாஹ் கொடுக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, அனுபவிக்கவும் தௌஃபீக் செய்யணும். அனுபவிக்கவும் தௌஃபீக் செய்யணும், அதை உணர்றதுக்கு தௌஃபீக் செய்யணும். உலகத்திலே நீண்ட காலம் வாழணும்.
மௌத் ஆசைப்படக்கூடாது, வாழ வேண்டும். கடைசி வரைக்கும் வாழ்வது முக்கியம் இல்லை, வாழ்க்கையின் பொருள் விளங்கி வாழணும். அர்த்தமுள்ள வாழ்க்கைக்கு அல்லாஹ் நம்மை தயார்படுத்துவானாக. சும்மா நம்ம வந்தோம் கூடணும் அதெல்லாம் முக்கியம். அல்லாஹ் தஆலா நீண்ட தொலைவில் இருந்து, கடல் கடந்த நாடுகளில் இருந்து அல்லாஹ் இங்கே வந்து நம்ம எல்லாம் சந்திக்க செய்திருக்கிறார். பேசுகிறோம், உங்க ஊர்களில் எல்லாம் போய் நான் பேசியிருக்கலாம், அது வேறு விஷயம். இங்கே வந்து அல்லாஹ் அனுப்பி வைத்து ஒரு நிகழ்வு நடக்கிறது என்றால், இங்கிருந்து இந்த நிகழ்வுக்கு பின்னால் நமது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு பெரிய மாற்றம் அப்படி ஏற்படும் என்று சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நம்ம கபர் பிரகாசமாயும், ஆகிரத் பிரகாசமாயும். சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கைக்கான பொருள் சொன்னார்கள். இந்த உலகம் 3 நாள். அதற்கு ஈசா நபி சொல்வார்கள், அத்துன்யா ஸலாஸத்து அய்யாம், மனிதனே உலக வாழ்க்கை 3 நாள். உலக வாழ்க்கை மொத்தம் 3 நாள் தான். அல் அம்ஸின் நாங்க ஒன்று நேற்றைய தினம், ஒன்று நேற்று. நேற்று என்பது முடிஞ்சு போச்சு, கடந்த காலம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பகுதியை முடிச்சிட்டோம். வாழ்க்கை 3 நாள், அதில் 1 நாள் முடிந்து போனது. நன்றாக கவனியுங்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஹஜ்ரத் அரும நபி அவர்களுக்கு முன்னால் வந்த ஈசா நபி சொல்வார்கள், இந்த கருத்தை அடிப்படையாக கொண்ட செய்தி ரசூலுடைய ஹதீஸில் நிறைய இருக்கிறது. உலகம் 3 நாள் மொத்தம் வாழ்க்கை. ஒன்று நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்று முடிஞ்சு போச்சுன்னு சும்மா இருக்க முடியுமா? முடிந்தது எப்படி முடிந்தது? என்னுடைய கடந்த கால வாழ்க்கை, இன்றைக்கு எனக்கு வயது ஒரு 50 வயது ஆகுது என்றால், இந்த 50 ஆண்டு கால வாழ்க்கை திரும்பி பார்க்க வேண்டுமா இல்லையா? அது எப்படி போனது? அது எப்படி உழைத்தேன், எப்படி சம்பாதித்தேன், எப்படி செலவழித்தேன்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்களே, நாளை மறுமையில் ஒவ்வொரு மனிதர்களும் அவர்கள் கபரில் இருந்து எழுப்பப்பட்டு சொர்க்கத்தை நோக்கி நரகத்தை நோக்கி புறப்படுவதற்கு முன்பு அவர்களின் பாதங்களை எடுத்து வைக்க முடியாது. அதற்குள் சில கேள்விகள் கேட்கப்படும். அதற்கு பதில் சொல்லாமல் அவர்கள் இடம் கூட நகர முடியாது என்று உணர்த்தினார்களா இல்லையா? சொன்னார்களே, உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கழித்தாய், உன் வாலிபத்தை எப்படி அழித்தாய், உன் வாழ்க்கை எப்படி போனது, உன் வாலிபம் எப்படி அழிந்தது, எப்படி கழித்தாய் வாலிபத்திலே? அப்படியானால் என்னுடைய வாலிபத்தை நான் திரும்பி பார்க்க வேண்டுமே. கடந்த காலம் ஒன்று, வாழ்க்கையில ஒரு பகுதி நேற்று முடிஞ்சு போச்சு. நேற்று என்பது நான் பிறந்ததிலிருந்து இதுவரையிலும் உள்ள நாட்கள் எப்படி கழிந்தது? ஆரோக்கியமாக கழிந்ததா? அல்லாஹ்வின் நினைவில் கழிந்ததா? கடமைகள் செய்யப்பட்டு கழிந்ததா? கடமைகளை விட்டு கழிந்ததா? மனித இனத்திற்கு நலவு செய்து கழிந்ததா? என் மனைவி மக்களை சந்தோஷப்படுத்தி கழிந்ததா? என்னை பெற்றெடுத்த தாய் தந்தையர்களுடைய துஆவை பெற்று கழிந்ததா? என் தாய் தந்தையருடைய வருத்தத்திற்கு நான் ஆளாகிவிட்டேனா? வாழ்க்கையில் ஒரு பகுதி முடிந்து போனதே, அது எப்படி முடிந்தது? ஒவ்வொருவர்களும் உங்கள் நெஞ்சை தொட்டு கேளுங்கள். ஏன்? அது கேள்வி உண்டு நாளை மறுமையில். இன்றே கேளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்வார்கள், உங்களில் சிறந்தவர் யார், அறிவாளி யார்? தன்னுடைய மறுமைக்கு போறதுக்கு முந்தி இப்பவே தன்னை தயார்படுத்தணும். ஹாசிபு கப்ல அன் துஹாசபு. உங்களுக்கு ஒரு நாள் கேள்வி கணக்கு கேட்கப்பட இருக்கிறது. அதற்கு முந்தி நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் கேட்க இருக்கிறான், உன் வாலிபம் எப்படி கழிந்தது? நான் கேட்கிறேன், இப்போதே கேட்டு பார்ப்போம். நம்ம வாலிபத்தை எப்படி கழிச்சோம்? வாலிபத்தில் தொழுதோமா? வாலிபத்தில் இபாதத் செய்தோமா? பாவம் இல்லாத வாலிபமாக இருந்ததா? அனாச்சாரத்தை தவிர்த்தோமா? அசிங்கத்தை தவிர்த்தோமா? வாலிபத்தில் என்ன செய்தோம்? பெற்றோர்களை எப்படி நடத்தினோம்? நம்முடைய வாலிபம் ஒரு பக்கம், நாம் உழைத்த காலத்தின் பக்கம் ஒரு சிந்தனை. எப்படி உழைத்தேன்? அப்படி ஒரு பார்வை உங்களுக்கு நீங்களே கேள்வி கேளுங்கள். கேள்வி கேட்கப்படும். அதுக்கு முன்பு நம்ம கேட்டுட்டோம் சொன்னா, கடந்த கால வாழ்க்கையில் நடந்த தவறு குறித்து அல்லாஹ்விடத்தில் வருந்த முடியும், மன்னிப்பு கேட்க முடியும், மன்னிக்கப்பட்டவர்களாக மாற முடியும். கடந்த காலத்தில் நினைச்சு என்ன ஆக போதும் முக்கியம் இல்லை. எப்படி உன் வாலிபத்தை அழித்தாய், உன் வாழ்க்கை எப்படி கழித்தாய், எப்படி சம்பாதித்தாய், எங்கே செலவு செய்தாய் என்று விசாரணை செய்யப்படாமல் எந்த அடியானுடைய பாதமும் இடம் நகர முடியாது என்று சொன்னவர்கள் சத்தியத்தின் சர்க்கார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நம்முடைய வாலிபம், நமது வாழ்க்கை, நமது சம்பாத்தியம், நமது செலவு அனைத்தும் அவன் விரும்பிய வழியில் இருக்க செய்வானாக. அதில் தவறு நடந்திருந்தால் அவன் கருணை கொண்டு மன்னிப்பானாக. நான் உங்களை திரும்பி பார்க்க சொல்கிறேன்.
நீங்களே திரும்பி பார்க்கணும். அதுல இருக்கிற தவறுகளை, அதுல நடந்த குற்றங்களை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்லி மன்னிப்பு கேளுங்கள். அவன் மன்னிக்க காத்து இருக்கிறான். ஆனா நம்ம அதை பத்தியே சிந்திக்காம போயிட்டோம்னா, கடந்த காலத்தை பற்றி யோசிக்காமல் போய்விட்டார். அப்போ காலத்தில் ஒரு பகுதி முடிஞ்சு போச்சு. அதுல ரொம்ப பயந்தாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு போர்க்களம், எதிரியோடு மோதுவார்கள். ஹஜ்ரத் அலியை எதிர்த்து மோதி யாரும் ஜெயிச்ச வரலாறு கிடையாது. வாலிபர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? லாபத்தா இல்ல அலி, அலி போன்ற ஒரு வாலிபரே இல்லைன்னா சொன்னது யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலியை போல் ஒரு இளைஞர் இல்லை. இளைஞர் என்றால் அலிதான், வாலிபர் என்றால் அலிதான். ஆக்கமானவர்கள், வீரமானவர்கள், வேகமாத்திரமல்ல விவேகத்தோடு கூடியவர்கள். சில பேருக்கு வேகம் இருக்கும், அந்த வேகத்தை கொண்டு ஒன்றும் ஆகாது. விவேகத்தோடு செயல்படும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஹஜ்ரத் அலி மிகச் சிறந்த ஒரு வாலிபர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மருமகனார். போர்க்களத்திலே அவர்களுடைய கையிலே எதிரி சிக்குன்று கொண்டார். எதிரி தாக்கப்படுகிறார். கீழே வீழ்த்திட்டாங்க எதிரியை. அவர் கீழே விழுந்து விட்டார். ஹஜ்ரத் அலி மேலே ஏறி உட்கார்ந்துக்கிட்டாங்க. ஆளை தூக்குறாங்க. எதிரியை தாக்கியாச்சுன்னு சொன்னா அந்த எதிரியினுடைய பொருள் இவங்களுக்கு சொந்தமாயிடும். அவருடைய வாகனம், அவருடைய வாள் எல்லாமே. அத போர்க்களத்தினுடைய மரபு. அலிக்கு நேருக்கு நேராக மோதுகிற அளவிற்கு அவர் பலசாலியாக இருந்தார். அவர் வீழ்த்தப்பட்டார். கீழே வீழ்த்தப்பட்ட போது அவர் மேலே ஏறி உட்காருகிறார்கள். ஹஜ்ரத் அலி வாளை உயர்த்தும் போது கீழே வீழ்த்தப்பட்ட அந்த எதிரி அவன் வேகம் கொண்டு, கோபம் கொண்டு, மனம் வருந்திய நிலையில் ஹஜ்ரத் அலியின் முகத்தை வேகமாக காரி துப்பிவிட்டான். அவனால் அதான் செய்ய முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவன் வீழ்த்தப்பட்டிருக்கிறான். இவங்க கையில வாள் இருக்கிறது, இவங்க அவங்களுக்கு மேலே ஏறி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் அலியினுடைய முகத்தில் துப்பினான். இப்ப நம்மை போல உங்களா இருந்தா இப்ப வேகம் தான் கூடும், இன்னும் கொஞ்சம் கோபம் வரும். நல்லா அவனை தாக்கும் போது கொஞ்சம் கூர்மையோடு தாக்குவோம். ஹஜ்ரத் அலி சட்டென்று எழுந்துச்சுட்டான். வாழ்க்கையின் மகத்துவம் உணர்த்தப்பட்ட போது உணர்ந்து கொண்டார்கள். அட உலகத்துல நம்ம நப்சுக்காக வாழ்றது இல்ல வாழ்க்கை, நம்ம மனசு போற வாழ்றது அதுக்கு பேர் அல்ல வாழ்க்கை. மனசு இப்ப சொல்வதெல்லாம் என்ன சொல்லும்? இன்னும் கொஞ்சம் கடுமையா அவனை தாக்கணும். அவங்க எஞ்சிட்டாங்க, எழுந்திருச்சுப்பாங்கன்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை. எதிரி நம்ம துப்பணும்னா எழுந்திருப்பாங்க அவன் எதிர்பார்க்கல. இல்லைன்னா அவன் எப்பவுமோ துப்பி இருப்பான். அவன் எதிர்பார்க்கவே இல்லை. அவன் இவங்க முகத்தில் காரி உமிழ்ந்த போது சய்யிதுனா அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா எழுந்திருத்துக் கொண்டார்கள். எழுந்திருத்து அவனை தாக்குவதை விட்டு விட்டார்கள். அவனை தாக்குவதை விட்ட போது அவனே அசந்து போனான், வியந்து போனான். பக்கத்தில் நிற்கிற தோழர் கேட்கிறார், மாதக்கையா அலி, அலிவர்களை என்ன நேர்ந்தது? எவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு இது, ஒரு சந்தர்ப்பம். எதிரி வீழ்த்தப்பட்டிருக்கிறான், மேலே ஏன் இருக்கிறீர்கள்? அந்த நேரத்தில் அவனை தாக்குகிற வாய்ப்பு கிடைத்து நீங்கள் அவனை விட்டு விட்டீர்களே என்று சொன்ன போது அவனுக்கு ஒரு பக்கம் இந்த நிலைகளை அறிந்து கொண்டிருக்கிறான் எதிரி. இவர் சொன்ன போது ஹஜ்ரத் அலி அவங்க சொன்னாங்களா, நான் அவனை அல்லாஹ்வுக்காகத்தான் தாக்கினேன். அவனை தாக்குவது எனக்கு நோக்கம் அல்ல, அவனை அழிப்பதல்ல நோக்கம். அவன் சத்தியத்திற்கு எதிராக இருந்ததாலே தாக்கினேன், தீனுக்காக தாக்கினேன், அல்லாஹ்வுக்காக தாக்கினேன். மேலே ஏறி அமர்ந்து அல்லாஹ்வுக்காக அமர்ந்தேன். எனக்கு இதுக்கு நோக்கம் எல்லாம் ஒண்ணும் இல்லை. இதை கொண்டு எனக்கு ஆகிரத்து கிடைக்க வேண்டும். என் வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தை நான் அடையணும், அல்லாஹ்வுடைய அன்பை வரணும். அதுக்கு தான் இது நடந்துச்சு. அவன் என் முகத்திலே காரி உமிழ்ந்த போது, என் முகத்திலே காரி உமிழ்ந்த போது எனக்கு ரோசம் வந்துச்சு. முகத்துல காரி உமிழ்ந்த போது கோபம் வருது. இப்ப என் மனசுல என்ன வருது? உன்னை துப்பிட்டான் பத்தியலா, உன் முகத்துல துப்பி விட்டானே, உங்கள் முகத்தில் காரி உமிழ்ந்து விட்டானே, இவனை நீங்க விடக்கூடாது என்று என் நப்சு சொல்லுது. எனவே இப்ப நான் அவனை கொன்னுட்டேன்னு சொன்னா அது என் நப்சுக்காக கொன்னதாயிடும், அல்லாஹ்வுக்காக கொன்னதாக. இப்ப நான் கொன்னா எனக்காக கொன்னதாயிடும், உங்க மேல துப்புனதுக்காகத்தான் கொன்னதாயிடும். நான் என் நப்சுக்கு எப்போதுமே நான் இரையாக விரும்பலன்னு சொன்னா அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. வாழ்க்கையின் பொருள் விளங்கியது. இதல்ல வாழ்க்கை. ரோசப்பட்டு ஒருவனை தாக்குவதல்ல வாழ்க்கை, ரோசப்பட்டு வாழ்க்கையை அழிப்பதல்ல வாழ்க்கை. அவன் அப்படி செய்தான், இவன் அப்படி செய்தான் என்று அதற்காக நம்மை நாம் இரையாக்குவதில்லை வாழ்க்கை. நாங்கள் களம் இறங்கி போர் செய்வோம் என்றால் அது அல்லாஹ்வுக்காக இருக்கும், ஒரு உயர்ந்த லட்சியத்திற்காக இருக்கும், தீனை இந்த உலகத்தில் பாதுகாப்பதற்காக இருக்கும். இதுல எங்க நப்சுக்கு எந்த இடமும் இல்லை, மனசுக்கு எந்த இடமும் இல்லை.
இப்ப அவன் துப்புன போது ஒரு பயம் வந்து போச்சு. என்ன பயம்? எங்கே இப்ப இவனை கொன்றால், இவனை தாக்கினால் நம்ம நப்சுக்கு அடிமைப்பட்டு தாக்குனதா ஆயிடுமோன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். இந்த செய்தி அறிஞ்சு அல்லாஹ்வுடைய பெரிய குதிரத்து என்னன்னா, எதிரிக்கு கூட ஹிதாயத்து கிடைக்க காரணமாகும். எதிரிக்கு கூட மனசு மாறுது. இவர்கள் எத்தனை புனிதமான குறிக்கோளுடையவர்கள் என்று எதிரிகளை கூட யோசிக்க வைத்தது. நாம் அர்த்தமுள்ள வாழ்க்கை கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்முடைய பெரிய பலகீனம் என்னன்னா, இன்னைக்கு உள்ள சூழ்நிலைகள் எல்லாம் நாம நப்சுக்கு அடிமையாயிட்டோம். போட்டி, போராமை, காழ்ப்புணர்ச்சி, வாழ்க்கையை கொண்டு அழித்துக் கொண்டோம். நிறைய பேர் அல்லாஹ் அவருக்கு நிறைய கொடுத்திருக்கான், ஆனா அதை கொண்டு அவர் நிம்மதி பெற முடியல. காரணம், இன்னொருத்தரை பார்த்து ஏங்கி 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 தன்னை அழிக்கிறார். பொறாமையால் அழித்து போகிறார்கள். அல்லாஹ் உனக்கு கொடுத்திருக்கிறானே, நீ மகிழ்ச்சி பெற வேண்டுமே, அனுபவிக்க வேண்டுமே. யார் எங்கே போனா நமக்கு என்ன? இந்த கடையில நல்ல வியாபாரம் நடக்குது, சந்தோஷப்படணும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். இவர் வியாபாரத்தை கவனிக்கிறதோட கூடுதலா பக்கத்து கடையில் எவ்வளவு நடக்குதுன்னு கவனிச்சிட்டு இருக்காரு. தேவையில்லையே. அங்கே நடப்பதை பற்றி நமக்கு அவசியம் இல்லை. அடுத்த கடையில் என்ன நடக்கிறது? பக்கத்து கடையில நம்மளோட கூட ரெண்டு ஆள் வர்றாங்களா, கஸ்டமர் நம்ம கடைக்கு வர்றவங்க அங்க போயிட்டாங்களா? எனக்குள்ள ரிஸ்கை இன்னொருவரால் தட்டி செல்ல முடியாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு அல்லாஹ் என்ன எழுதுனானோ அது யாராலும் தடுக்க முடியாது. இப்ப நான் ஒருத்தருக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், திடீர்னு மனசுல வேண்டாம்னு வருது, திரும்ப அல்லாஹ் அவரை கூப்பிட்டு கொடுத்து வச்சிருவான். காரணம், யாருக்கு என்ன எழுதப்பட்டதோ அதை நிறுத்த முடியாது, தடுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள பெரிய பலகீனம், எங்கே உயர்ந்த இடத்தை பெற வேண்டுமோ, நிம்மதி அடைய வேண்டுமோ, அதை கொண்டு நிம்மதி இழக்கிறோம். சம்பாதிக்கிறோம், வருமானம் வருது, எல்லாம் இருக்குது, அந்த போட்டி பொறாமையில அந்த நிம்மதி இழந்து போயிட்டு இருக்கிறோம். அப்ப வாழ்க்கை ஒன்று கடந்த காலம், நேற்றைய தினம் வந்து முடிஞ்சு போச்சு. அதை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும், எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்றைய வாழ்க்கையை கொஞ்சம் கவலைப்பட, நல்லா இருந்துச்சுன்னா அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய வாலிபம் நல்லா இருந்துச்சு, நம்ம வாப்பா அம்மா மௌத்தாகும் போது நம்ம பேர்ல சந்தோஷமா மௌத்தாயிட்டாங்க, நம்ம திருப்திப்பட்டு மௌத்தா போனாங்க, என் மனைவி என்னிடத்துல இருக்கிற வரைக்கும் திருப்தியா இருந்தாங்க, என் பிள்ளைங்க என்ன கொண்டு திருப்தி பெறாங்க, நான் கஸ்டமர்கள்ட்ட திருப்தியா நடக்கிறேன், ஆளுங்களிடத்துல சங்கையா நடக்கிறேன், எல்லாரையும் திருப்திப்படுத்துறேன் என்று இருக்குமையானால் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்ல வேண்டும். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் நான் துலங்குவதான ஒரு வாழ்க்கையை, நான் பிரகாசிக்கிற ஒரு வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்தான் என்று நன்றி செலுத்தணும். கடந்த கால வாழ்க்கையில் எங்கேயாவது டேமேஜ் இருக்குமையானால் அதை குறித்து கவலைப்பட்டு கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அந்த டேமேஜையும் அல்லாஹ் சரி செய்வான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானா. அடுத்து நேற்று, நாளை நாள். ஒன்று நேற்றைய தினம் முடிந்து போனது, இன்னொன்று நாளை. உலகம் 3 நாள் சொன்னாங்க. ஒன்னு நேற்று முடிஞ்சிச்சு கடந்த காலம், இன்னொன்னு நாளை. நாளைங்கிறது நமக்கு இல்லை. நாளைக்கு எத்தனை பேர் இருப்போம்? நாளை நிச்சயம் இல்லை. ஆனா நான் டிக்கெட் போட்டு வச்சிருக்கிறேன், 26ஆம் தேதி டிக்கெட் போட்டு வச்சிருக்கிறேன். அதே மாதிரி 4 மாசத்துக்கு பின்னால் உள்ள காரியத்துக்குமே புரோகிராம் வாங்கி வச்சிருப்போம். நம்ம டைரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஏகப்பட்ட புரோகிராம் இருக்கும். ஒவ்வொருத்தங்களும் சில திட்டங்கள் போட்டிருப்போம், ஊருக்கு போகணும், கல்யாணம் வைக்கணும், அது இது எல்லாம் நம்ம டைரியில இருக்கும். ஆனால் அது நம்முடைய உறுதியில் இல்லை, ஏதோ அல்லாஹ்வை நம்பி எழுதி வச்சிருக்கிறோம். நாளை நமக்கு நிஜமா என்றால் இல்லை. யாருக்காவது உறுதி இருக்கிறதா? நான் 40 வருஷம் வாழ்வேன்னு சொல்ல முடியுமா? 30 ஆண்டு வாழ்வேன் என்று சொல்ல முடியுமா? அன்னைக்கு ஒருத்தர் கேட்ட, அவர் சொன்னார், ஹஜ்ஜிக்கு போலியா ஹாஜான்னு கேட்டேன். ஹஜ்ஜிக்கு போலியான்னு கேட்டேன். அவர் சொன்னார், விஷால் அதிர்த்து, எனக்கு வந்து வயசு 60 ஆச்சு, 65 வயசுல போகணும் வச்சிருக்கேன். ஏன் ஹாஜர் 5 வருஷத்தை தூக்கி போடுறீங்கன்னு கேட்டேன். 5 வருஷத்தை தூக்கி போடுறீங்களே, 60 வயசு ஆச்சு, 65. இப்ப அரசாங்கம் 52க்கு முன்னாலேயே கூப்பிடுறான். வயசானவங்க வேண்டாங்கிறான், ரொம்ப வயசானவங்க வராதிங்க, ஏன்னா அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஹஜ்ஜெல்லாம் இப்ப பழைய மாதிரி இல்ல, கூட்டம் ரொம்ப அதிகமான கூட்டம். வயசானவர்களால அந்த இடத்தை வந்து வேஸ்ட் பண்ண முடியல, அதை எதிர்கொள்ளணுமே, இந்த மன வலிமை வேணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் ஆரோக்கியமான காலத்தில் ஹஜ்ஜை உம்ராவை நசீபாக்கி தருவானா. நம்ம மனைவி மக்களோடு குடும்பத்தோடு போக தௌஃபீக் செய்வானா. 65 இன்ஷாஅல்லாஹ் நியத் வச்சிருக்கிறேன். நீங்க நம்புறீங்களோ இல்லையெல்லாம் பின்னால அவர் 65 சொன்னார். ஒரு காரணத்தை அவர் சொன்னார். ஆனா அவருக்கு பெரிய சோதனை, அவர் 62 வஃபாத் ஆயிட்டார். நான் கேட்கும் போது 60,
நிரப்பமான பணம், பறக்கத்தான் இருக்குது. இதுல ரொம்ப முக்கியம், அவங்க பையங்க மக்காவிலேயே வேலை செய்யறாங்க, பிள்ளைங்க மக்கால இருக்கிறாங்க. இது வாய்ப்பு இல்லையா? போனா ஹெல்ப்பா இருப்பாங்களே. அவர் வேற ஒரு காரணத்தை சொல்லி 65 62 வஃபாத், அங்கேயும் போக முடியல. நாளை நமக்கு இல்லை என்று சொன்னேன். நேற்று முடிந்து போனது, நாளை நமக்கு இல்லை. அதனால எந்த ஒரு காரியத்தை நாளை நாளை என்று பிற்படுத்தவே கூடாது. என்று உருதுல ஒரு பழமொழி சொல்வான், இன்றைய காரியத்தை நாளைக்கு போடாதுன்னு சொல்லுவான். இன்றைய வேலை நாளைக்கு போடக்கூடாது, எந்த வேலையா இருந்தாலும் சரி. திக்ரு அன்னைக்கு திக்ர செய்யணும். காலையில திக்ரு செய்ய நேரத்தில் கொஞ்சம் வேலை போடுவால கொஞ்சம் விட்டுட்டோம்னா மாலையில ரெண்டையும் சேர்த்து செய்யலாம் நினைப்போம். மாலை திக்ரும் சேர்ந்து போயிடும், செய்ய முடியாம போயிடும். இன்றைய வேலையை நாளைக்கு போடக்கூடாது, அன்னைக்கு செய்து முடிச்சிடணும். அப்ப நாளை என்பது நமக்கு இல்லை. வாழ்க்கை 3 நாள், ஒன்று நேற்று முடிந்து போனது, நாளை நமக்கு உறுதியா இல்லை. அப்ப இருப்பது அல்லாஹ், நாங்க இந்த நாள் மட்டும்தான். இப்ப நம்ம இருக்கிறத நமக்குள்ள நேரம் வகுத்தனிம் என்று சொன்னார்கள். இந்த நேரத்தை நீ பாக்கியமாக இருப்பாயாக. அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தோல்வி செய்வானாக. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை என்பது இப்போது நம்ம சரியாகணும். தாடி வைக்கணும், இன்னைக்கே நியத்து வைக்கணும். நோம்பு வைக்கணும், இன்னைக்கே நியத்து வைக்கணும். ஹஜ் போகணும், இன்னைக்கே நியத்து வைக்கணும். எல்லாமே இன்றைக்கு, நாளைக்கு நம்ம வாழ்க்கையில கேரண்டி இல்லை. நான் நல்ல அமல் செய்யணும், இன்னைக்கு உறுதி எடுங்கள். தஹஜ்ஜுக்கு தொழப் போகிறேன், இன்றைக்கு தயாராகுங்கள். ஒரு உயர்ந்த இடத்தை நோக்கிய பயணம், வாழ்க்கையின் பொருள் விளங்கி வாழ வேண்டும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை வாழ்க்கையினுடைய உயர்வு குறித்து விளக்கி தந்திருக்கிறார்கள். மகத்துவம் என்னன்னு சொன்னாங்க. இந்த வாழ்க்கை என்பது சும்மா கழிஞ்சு விடக்கூடாது, அர்த்தத்தோடு கழியட்டும், அல்லாஹ்வின் நினைவில் கழியட்டும், மக்களை சந்தோஷப்படுத்தி கழியணும். இந்த வாழ்க்கையில நம்மை கொண்டு நான் இருக்கிற வரையிலும் என்னை சுற்றி இருந்தவங்க சந்தோஷம் பெறணும். முதல் விஷயம், என்னால யாருக்கும் இந்த வாழ்க்கையில் ஒரு சின்ன கஷ்டம் கூட வந்திருக்க கூடாது, வர விடக்கூடாது. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. வாழ்க்கையின் மகத்துவத்தை சொல்லும் போது முதல் பாயிண்ட் இதுதான். நீ வாழ்கிற வரையிலும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷப்பட. எப்ப சந்தோஷப்படுவாங்க நமக்கு தெரியும். அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று, உன்னை படைத்தவன் சந்தோஷப்பட, அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி வாழ. தாய்மார்களே, உங்களுக்கும் நான் சொல்கிறேன், வாழ்க்கையில் பொருள் மறந்து விடாதீர்கள். மனிதர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தும் வழியில் எந்த தொழுகையும் விடப்படக்கூடாது, எந்த இபாதத்தும் விடப்படக்கூடாது, எந்த தர்மங்களும் விடப்பட்டு விடக்கூடாது, எந்த ஒரு நல்ல காரியத்தையும் பிற்படுத்தி விடக்கூடாது. நாளைக்கு செய்யறேன்னு சொல்லக்கூடாது. எல்லா நல்ல காரியத்தை இன்னைக்கே நமக்கு லிஸ்ட் போட்டுருணும். என்னென்ன நான் செய்வேன், திட்டம் போட்டு வையுங்க. அதை முடிவு செய்யறது அல்லாஹ்வுடைய வேலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அல் ஜுஹுது மின்னா வல் இத்மாமு மின் அல்லாஹ். முயற்சி நம்மை சார்ந்தது, அதை முழுமைப்படுத்துவது அல்லாஹ்வை சார்ந்தது. முயற்சி நம்ம செய்வோம், அது அல்லாஹ் முடிவு செய்து தருவான். தஹஜ்ஜத் தொழணும் ஆசைப்படுவோம், தஹஜ்ஜத்தை நம்ம இடத்துல தொழ வைப்பதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செய்வான். நம்ம நியத்து வைப்போம், அல்லாஹ் அதை பூர்த்தி செய்து தருவார். மறந்து விடக்கூடாது நண்பர்களே. எனவே வாழ்க்கையின் குறிக்கோளை உணர்ந்து விட்டால் நாம் இன்றைக்கு சரியாக வேண்டும். நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் சரியா இருக்கணும். யாருக்காவது ஏதாவது ஒன்று நடந்து போச்சா நம்மால அங்க இமேஜ் எல்லாம் பார்க்க கூடாது, போய் அவரை சரி செய்யணும். சரி செய்யணும். நான் நேற்று கொஞ்சம் மனசு கஷ்டமா நடந்துட்டேன், என்ன கொஞ்சம் மன்னிச்சுக்கங்க. ஏன், வாழ்க்கையினுடைய பொருள் ரசூல் சொன்ன விஷயம் எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டு போகணும். அவரை நாளைக்கு போய் அவரை சமாதானப்படுத்தும் இல்ல, இன்னைக்கு சமாதானப்படுத்தணும். அதற்கு ஹசன் ரலியல்லாஹு இமாம் ஹுசைன் 2 பேருக்கு ஒரு சின்ன ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பட்டு போச்சு. பேச்சு முத்த யாரு 2 பேரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பேர பிள்ளைகள், ஃபாத்திமா நாயகியினுடைய பிள்ளைங்க, இமாம் ஹசன் ஹுசைன். சையீதா ஷபாபி அஹ்லுல் ஜன்னah, சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவர்க்கத்து இளைஞர்களுக்கு அவங்க 2 பேர் தான் தலைவர். நான் சுவர்க்கத்து இளைஞர்கள், சொர்க்கத்தில் இளைஞர்களா இருப்பாங்க, எல்லாருமே இளைஞர்களா தான் இருப்போம். சொர்க்கவாசிகள்லாம் எப்படி இருப்பாங்க நபி அவங்க சொன்னாங்க, எல்லா சொர்க்கவாசிகளும் 33 வயசுடையவங்களா இருப்பாங்க, மீச தாடி இல்லாம இருப்பாங்க. இங்கேயே நிறைய பேர் சொர்க்கவாசி மாதிரி இருக்க மாதிரி இருக்கு. சொர்க்கவாசிகள் எப்படி இருப்பார்கள், அங்கே 33 வயது எல்லாம் இளைஞர்களா தான் இருப்போம்.
வயசானவங்களை கவலைப்பட வேண்டாம், அங்க போயாச்சுன்னா எல்லா இளைஞர்கள் ஆயிடும். அல்லாஹ் நமக்கு தௌபீக் செய்வானாக. வாலிபர்களாக தான் சொர்க்கத்தில் இருப்போம். ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிரியமான பருவம் வாலிப பருவம், அல்லாஹ்வுக்கு பிரியமான காலம். அதனால நம்ம எல்லாமே இளைஞர்களா உட்கார வைப்போம் சொர்க்கத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான பேரப்பிள்ளை இமாம் ஹசன், இமாம் ஹுசைன் ரெண்டு பேரும் யார்? பாத்திமா நாயகியினுடைய அருமையான பிள்ளைங்க, ஹஜ்ரத் அலியினுடைய பிள்ளைங்க. இவங்க ரெண்டு பேரும் தான் சொர்க்கத்து இளைஞர்களின் தலைவர். அந்த ரெண்டு பேரும் ரொம்ப பக்குவமானவங்க, பேணுதலானவங்க. சொர்க்கத்துக்கு இளைஞர்களுக்கெல்லாம் தலைமை வகிப்பதா இருந்தால் நபியின் குடும்பத்து பிள்ளைங்க இல்லையா, அவங்க எவ்வளவு பரக்கத்து இருக்கும். ஆனா அண்ணன் தம்பிக்கு மத்தியில் ஒரு சின்ன ஒரு பேச்சு, ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வார்த்தை ஒருத்தர் மேல கோபம் உண்டாயிட்டு. அது இருக்கதானே, ரொம்ப நெருங்கி இருந்தாலும் பிரச்சனை வந்துட்டு இருக்கும். கணவன் மனைவி வாழ்க்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பப்போ சில சண்டை வந்தாத்தான் அது ருசிகரமாட்டே இருக்கும். ஒன்னு ரெண்டு சண்டை இடையில வந்துட்டு போகும், ஆனா உடனே சமாதானம் ஆயிரும். சண்டை வர்றது பிரச்சனை இல்லை, சமாதானம் ஆயிரும். அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில அப்படி சில பிரச்சனைகள் வரும், உடனே சமாதானம் ஆயிரும். அதற்கு இமாம் ஹசன் ஹுசைன் ரெண்டு பேருக்கு மத்தியில ஒரு சின்ன பேச்சு கொஞ்சம் ஒருத்தருக்கு வருத்தம் உண்டாகி போச்சு. அது ரெண்டு பேரும் அப்படி அதுல அந்த வருத்தத்துல அப்படி பிரிஞ்சுட்டாங்க. ரொம்ப நாள் ஆகல, பிரிஞ்சுட்டாங்க. இந்த பேச்சு கொஞ்சம் முத்துன உடனே ஒருத்தர் வந்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, நல்ல கவனிக்கணும், அருமையான ஒரு செய்தி. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஒருத்தர் சந்திச்சு சொன்னார். ஹுசைனை பார்த்து சொன்னாங்களாம், எங்க அவங்க என்ன இருந்தாலும் உங்க அண்ணன் யாரு? ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு உங்க அண்ணன். ஏதோ பேச்சு கொஞ்சம் ரெண்டு பேருக்கு மத்தியில வந்ததுல மனசு கஷ்டம் ஆயிட்டு, ஆனா நீங்க போய் உங்களை சமாதானப்படுத்திட வேண்டியதானே. யாரு போறதுங்கிறதான பிரச்சனை, யாரு போய் யாரை சமாதானப்படுத்துறது? அண்ணனுக்கும் தம்பிக்கும் பேச்சு ஒரு வார்த்தை கொஞ்சம் வருத்தமாயி போச்சு. அதற்கு இமாம் ஹுசைன் இடத்தில் வந்து ஒருவர் சொன்னார், தாங்கள் போய் உங்க அண்ணன் என்ன இருந்தாலும் அவர் சகோதரர் மூத்தவர், நீங்க போய் கொஞ்சம் சமாதானப்படுத்திருங்களேன் அண்ணனை அப்படின்னா. அவங்க இமாம் ஹுசைன் அதற்கு அழகான பதில் சொன்னாங்க, அண்ணனை போய் சமாதானப்படுத்துறது இறங்கி போறதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனை எல்லாம் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னாங்க, ரெண்டு மனிதர்களுக்கு மத்தியில ஏதாச்சும் மனக்கசப்பு ஏற்பட்டு மோதிக்கொண்டார்கள் என்றால், மோதிக்கொண்ட பின்னால் ரெண்டு பேரில் யார் சென்று சமாதானத்தை தேடி போகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் முந்தி போகுவார்கள். நாங்க சொல்லலாம், நல்ல கவனிங்க. இரண்டு பேருக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு, அவங்க அண்ணன் தம்பியாக இருக்கட்டும், சகோதரர்களாக இருக்கட்டும், குடும்பத்தர்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், இரண்டு பேர்களுக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விவகாரமாகி ரெண்டு பேரில் யார் போய் சமாதானத்துக்கு போறாங்களோ, இணக்கமாக போறாங்களோ, முந்தி கொண்டார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் முந்தி செல்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஒரு சொன்னது கரெக்ட் தானே. அப்ப நீங்க உங்க அண்ணன் போய் நீங்க முந்திர வேண்டியதானே, உங்க அண்ணனை போய் சமாதானப்படுத்திட்டு உங்களுக்கு சொர்க்கம் கிடைச்சிருமே. அதற்கு இமாம் ஹுசைன் என்ன சொல்ல வராங்க பாருங்க. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க, என் அண்ணனை போய் சமாதானப்படுத்துறதோ அண்ணன் போய் நான் சலாம் சொல்றதோ எனக்கெல்லாம் ரொம்ப ஒன்றும் கஷ்டம் இல்லை. இன்னி அக்ரஹு அன்னகூன சாபிகன், இன்னி அக்ரஹு அன்னகூன சாபிகன் ஃபில் ஜன்னah. நான் ஒன்றை மட்டும் பிரியப்படவில்லை, மனசு கஷ்டமா இருக்குது, எங்க அண்ணனை விட நான் சொர்க்கத்துக்கு முந்தி போக பிரியப்படல. என் அண்ணனை விட சொர்க்கத்துல நான் முந்தி போக பிரியப்படல. ஏன்னா யாரு சமாதானத்துக்கு போறாங்களோ அவங்க சொர்க்கத்துக்கு முந்தி போவாங்க. இப்ப நான் போய் எங்க அண்ணனை சமாதானப்படுத்திட்டேன்னா என்ன அல்லாஹ் சொர்க்கத்துக்கு முந்தி அனுப்பிடுவான். அதை நான் விரும்பல, எங்க அண்ணன் தான் சொர்க்கத்துக்கு முந்தி போகணும். அப்ப அவரு சமாதானத்துக்கு போறது எப்படி சொல்றாங்க பாரு. யாரு சமாதானம் போறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்துல முந்தி போயிடுவாங்க. எனக்கு இப்ப என் அண்ணனை சமாதானப்படுத்துறதா வருத்தம் இல்லை, தாராளமா போயிடுவேன். ஆனா எனக்கு மனசு என்ன கஷ்டம், எங்க அண்ணன் தான் சொர்க்கத்திலே முந்தி இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இப்படி நம்முடைய குடும்ப உறவுகளை ஆக்கி வைப்பானாக. அப்படி சொன்னாங்க. சொல்லிட்ட உடனே இந்த செய்தி தான் வேகமா பரவிடுமே. உலகத்துல நல்ல செய்திகளும் பரவும், கெட்ட செய்திகளும் பரவும். அது எப்படி வேகமா பரவும் அப்படின்னு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அது எப்படி பரவுங்கிறது வாட்ஸ்அப், இன்டர்நெட் போன்றது நம்ம காட்டிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய நவீன தொலை சாதனங்கள் ஒரு செய்தி எவ்வளவு வேகமா, ஒரு பொய்ய வேகமா எப்படி பரப்பணும் வாட்ஸ்அப்ல போனா தெரிஞ்சுக்கணும். ஒரு பொய்யை எவ்வளவு வேகமாக எங்க வரைக்கும் பரப்புறது, இந்தியாவில் இருந்து கடைகோடி நாடுகள் வரைக்கும் பரப்பிடலாம். ஒரு பொல்லாத காலம் இந்த காலம்.
ஆரோக்கியம் இருப்பதிலும் கொஞ்சம் கூடுதலாக நிறைய தவறுகளும் இருக்கிற. அல்லாஹ் நம்மை சரியான பாதையில் நடக்க தோல்வி செய்வானா? எங்க அண்ணனை விட சொர்க்கத்துக்கு நான் முந்த விரும்பல. இந்த செய்தி எப்படியோ அவங்க காதுக்கு போயிட்டு இமாம் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உடனே புறப்பட்டு ஓடி வந்தாங்க. இமாம் ஹுசைனுடைய கையை பிடிச்சி முத்தி கண்ணீர் வடிக்கிறாங்க. 2 பேரும் சமாதானம் ஆயிட்டாங்க. இமாம் ஹுசைனுடைய கருத்தை இமாம் ஹசன் அண்ணன் வந்து பிடிச்சாங்க. பிடிச்சிட்டு ரொம்ப கண்ணீர் வடிச்சாங்க. அல்லாஹ் நம்ம 2 பேரையும் சொர்க்கத்தில் இணக்கமாக்கணும்னு சொல்லி ஒருவருக்கொருவர் முசாபா செய்து சந்தோஷமாகி கொண்டார்கள். சண்டை தான் போடல, ஒரு சின்ன பேச்சு தான். ஆனாலும் கூட எனக்கு முன்னாடி எங்க அண்ணன் சொர்க்கத்துக்கு போகணும். காரணம், சமாதானத்துக்கு போனவங்க சொர்க்கத்தில் முந்துவாங்க. அதனால நான் சமாதானத்துக்கு போகல, எங்க அண்ணன் முந்தணும்னு சொன்ன போது அந்த செய்தி போச்சு. எனக்கு முதல்ல சொர்க்கத்தை என் தம்பி பிரியப்படுறாருன்னு அவங்க ஓடி வந்துட்டாங்க. வாழ்க்கையின் மகத்துவத்தை வேணுங்கிறாங்க. என்ன அற்ப உலகம் அல்ல வாழ்க்கை, போட்டி அல்ல வாழ்க்கை, பொறாமை அல்ல வாழ்க்கை, காழ்ப்புணர்ச்சி அல்ல வாழ்க்கை, நானா அவனா என்று மோதி பார்ப்பதல்ல வாழ்க்கை, வீம்பு அல்ல வாழ்க்கை, யார் என்று மமதை பேசுவதல்ல வாழ்க்கை. நான் என்ன சளைத்தவனா, நான் இறங்கி போகணுமா, அவன் இறங்கி போக மாட்டானா, அந்த பேச்சு வாழ்க்கையை புரிந்தவர்கள் பேசும் பேச்சல்ல. வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கிறது என்று சொல்வேன். அந்த மகத்துவத்தை மாணவி சொன்னார்கள் என்பதுதான் இன்றைய பொருள். இங்க இறங்கி போவதெல்லாம் முக்கியம். இங்க அதல்ல, என் வாழ்க்கையில நான் வெற்றி பெறணும். எங்க கிடைக்கும் ரசூல் சொன்னாங்க அங்க தேடுனத. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வழியை விட்டுட்டு வேற எங்க போய் தேடினாலும் நாம வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. அற்புதமான வாழ்க்கை இது. இதை எங்கோ கொண்டு தொலைத்து விடக்கூடாது. எவ்வளவு பேர் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள்லயே தங்களுடைய காலத்தை நிறைய அழிச்சிட்டாங்க. பயிரற்ற இடங்களிலேயே அழித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வையும் ரசூலையும் திருப்திப்படுத்தாமலே போயிட்டாங்க. இன்னொரு பக்கம் நிறைய பேர் குடும்பத்தில் அண்ணன் தம்பி உறவுகளில நிறைய வருத்தங்களை சம்பாதிச்சுக்கிட்டாங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானா? வருத்தங்களை சம்பாதிச்சுட்டாங்க. எவ்வளவு குடும்பங்கள வருத்தங்கள், ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு திருப்தி இல்லாத வாழ்க்கை. இதிலிருந்து நம்மை கொஞ்சம் மாற்ற வேண்டும். இன்னொரு பக்கம் நான் ஞாபகப்படுத்துவேன், இந்த பொருள் விளங்கியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இந்த மக்களை அல்லாஹ்வுடைய தொடர்புக்கு கொண்டு வந்தார்களோ உலகத்தில் அவங்க எல்லா விஷயமும் அவங்களுக்கு லேசாயிடுச்சு. எல்லாம் லேசு. இதனுடைய 2வது பகுதி என்னன்னா, தேர்ந்தெடுக்கிற தன்மை பிறந்துடும். நம்ம எப்போ அந்த மாண்பை விளங்கிட்டோமோ, மகத்துவத்தை விளங்கிட்டோமோ, மற்றவங்களை தேர்ந்தெடுக்க ஆரம்பிச்சிடும். எல்லா விஷயத்திலையும் பிறரை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அந்த தேர்வு என்பது எப்ப கிடைக்கும்? அதை விளங்கும் போதுதான் கிடைக்கும். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஜாபர் ரலியல்லாஹு தஆலா அரபு நாட்டில் ஒரு பெரிய கொடைவல்லர். அப்துல்லா இப்னு ஜாபர் ரலியல்லாஹு இருக்கிறாங்களே, அரபுலகத்தில் பெரிய கொடைவல்லர். சஹாபாக்கள் நிறைய பேர் கொடைவல்லராக வாழ்ந்தாங்க. சஹாபாக்கள் அதிகமான சஹாபிகள் கொடைவல்லர்னு சொன்னா பேர் பெற்றவங்க. அரபுலகத்தில் சொன்னா அவங்க தான் பெரிய கொடைவல்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. போட்டியெல்லாம் இருந்துச்சு சில காலத்துல. இவங்களும் கொடைவல்லல், அவங்களும் கொடைவல்லல், இவங்கள விசேஷமான கொடைவல்லல் யார் என்ற பரீட்சைகள் எல்லாம் நடந்திருக்கிறது. போட்டி இருக்கலாம், நல்லதுல இருக்கலாம். அவரை விட நான் கூடுதலா செய்யணும் அப்படிங்கிற போட்டி இருக்கலாம். உமரே ஃபாரூக் அவர்களுக்கும் அபூபக்கர் சித்திக் அவர்களுக்கும் ரலியல்லாஹு அன்ஹுமா போட்டி இருந்தது. எப்படி போட்டி? அவர்களை விட நான் கூடுதலாக செய்ய வேண்டும். நான் படித்த செய்தி தானே. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் தீனுக்கு நிறைய செய்யணும் ஆசைப்படுற போது ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு தீனுக்காக உதவி செய்யுங்கன்னு கேட்கிறாங்க. அப்பதான் அபூபக்கர் அவங்க வர்றதுக்கு முந்தி உமர் சொன்னாங்களாம், அபூபக்கரை ஜெயிக்கிறதா இருந்தா இன்னைக்கு நான் ஜெயிப்பேன். இன்னைக்கு ஜெயிப்பேன். எப்படி? என் கையில நிறைய பரக்கத்து இருக்கு. அல்லாஹ் இன்னைக்கு நல்ல வசதியோடு இருக்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹ் கேட்டிருக்கிறாங்க, இன்னைக்கு அபூபக்கர் என்ன கொண்டு வந்தாலும் அதை விட கூடுதலா நான் கொண்டு கொடுத்து அபூபக்கரை முந்த போகிறேன். நாங்களாம் உபரியிருந்தாலும் இது போட்டி, ஆரோக்கியமான போட்டி. அபூபக்கர் கொடுக்க போகிறார் தீனுக்கு, அவங்களோட கூடுதலா நான் கொடுப்பேன். ஏன்னா என்னைக்கு நான் அபூபக்கர் ஜெயிக்க முடியல. ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு முந்தி அபூபக்கர் போயிடுறாங்க. மார்க்க விஷயத்தில் அவங்க தான் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாங்க. முதல் மார்க் அபூபக்கருக்கு தான். ஆனா இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் நினைச்சேன், எப்படி நினைச்சேன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீனுக்காக உதவி கேட்டிருக்கிறாங்க, என் கையில நிறைய இருக்குது. ஒரு பெரிய தொகையை அன்பளிப்பை கொண்டு கொடுத்து அபூபக்கரை முஞ்சிரணும்னு நினைச்சேன். நான் அபூபக்கர் எனக்கு முன்னால போறாங்க. அபூபக்கர் வர்றாங்க, நானும் போறேன். அது சுமரவில்லான்னு சொன்னாங்க. எனக்கு ஒரு ஆசை, அபூபக்கருக்கு முந்தியே நம்ம கொண்டு போயிடணும்.
அப்ப நபி அவங்க சந்தோஷப்பட்டுருவாங்க. அதனால அபூபக்கர் வர்றதுக்கு முந்தி நான் போனேன், கொண்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தர்பார். எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு பிரமாண்டமான சொத்துக்களை கொண்டு போறேன், நிறைய கொண்டு வந்து சொன்னேன். அல்லாஹ்வுடைய நபிட்ட வந்து கொடுத்தேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய சொத்தில் சரிபாதியை கொண்டு வந்தேன். சொத்தில் சரிபாதியை யார் சொல்றா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவ்வளவு சந்தோஷம். யாரும் பாதியெல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. ஒரு 100, 1000, 2000, 10,000 சொத்துல பாதி. 10 கோடினா 5 கோடி சொத்தில் பாதியை கொண்டு வந்தேன். வீட்டுக்கு வச்சிருக்கலான்னு கேட்டாங்க. பாதி சொத்து வீட்டுல வச்சிருக்கேன். நபி அவங்க எப்பவுமே மொத்தத்தையும் விரும்ப மாட்டாங்க, வீட்டுக்கு வச்சுட்டு வரணும் கொஞ்சம். அபூபக்கர் ஹஜ்ரத் உமருக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ், அபூபக்கர் இன்னைக்கு நம்ம முந்திரோன. அபூபக்கர் பின்னால வந்தாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல்ட்ட கொண்டு கொடுத்தாங்க. கொஞ்சம் நியாயமான சொத்தை கொடுத்தாங்க. அபூபக்கர் ரசூல் கேட்கறாங்க, நீங்க எவ்வளவு கொண்டு வந்தீங்க, வீட்டுக்கு எவ்வளவு வச்சிருக்கீங்க? நான் வீட்டுக்கு அல்லாஹ் ரசூல் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் கொண்டுட்டேன். வீட்டிலே அல்லாஹ்வும் ரசூலும் இருக்கிறார்கள், பாக்கி எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். ஹஜ்ரத் உமருக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு, அப்படியே குனிஞ்சிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அபூபக்கரை முந்துவதாக இருந்தால் இன்று முந்திருக்க வேண்டும், இன்று நான் முந்தவில்லை, இனிமேல் என்றைக்கும் என்னால் முந்த முடியாது. கொண்டு வந்த அளவு அல்ல முக்கியம். நான் 1 கோடி கொடுத்திருப்பேன், அபூபக்கர் சித்திக்கு 50,000 கொடுத்திருப்பாங்க, அல்லது 50 லட்சத்தை கொடுத்திருப்பாங்க. அது அல்ல. அவங்க சொன்ன வார்த்தை என்ன? வீட்டுல இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டு அல்லாஹ் ரசூல் வச்சுட்டு வந்திருக்கேன். நான் கொண்டு வந்தது கூடுதலான சொத்தா இருக்கலாம், ஆனா பாதி வீட்டுக்கு நாளைக்கு வேணும்னு வச்சுட்டு வந்திருக்கேன். அபூபக்கர் நாளைக்கு அல்லாஹ் வச்சுட்டு வந்திருக்கிறான், ரசூலை வச்சுட்டு வந்திருக்கிறான். இது ஆரோக்கியமான போட்டிங்கிற, கொடுப்பதிலே போட்டி இருக்கணும். நான் உங்களை நிறைய சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் பிறக்கலாம். ஆனால் ஆரோக்கியம் இல்லாத போட்டிகளை மார்க்கம் வரவேற்கவில்லை. அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவத்தை விளங்குவோமோ, இந்த மாதிரி நல்ல போட்டிகளுக்கு வந்துடும், தப்பான போட்டியில் இருக்க மாட்டோம், தவறான போட்டிகள் ஏற்படாது. அதற்கு சஹாபாக்களுடைய காலத்துல கொடை வள்ளல்களுக்கு மத்தியில கூட போட்டி இருந்துச்சு. அதுல பெரிய கொடை வள்ளல் அப்துல்லா இப்னு ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க ஒரு நாள் காலையில ஒட்டகத்தை எடுத்துட்டு, அவங்க வாகனத்தை எடுத்துட்டு அவங்களுடைய தோட்டங்களை சுத்தி பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு நிறைய தோட்டம், பேரிச்ச தோப்புகள், பெரிய வள்ளல் பாத்தீங்களா. அப்படி ஒரு சுத்தி பார்க்கறதுக்காக வர்றாங்க. வந்துட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்து தோட்டத்தை போய் இருக்க பார்க்க போறாங்க. கொஞ்சம் தூரமா வந்துட்டாங்க. வந்து அவங்க தோட்டங்களை பார்த்துட்டு இன்னும் அடுத்த தோட்டத்தை போய் பார்க்கறாங்க. சில தோட்டங்களை போய் பார்ப்பாங்க. பார்த்து எதற்குன்னா அது கொஞ்சம் நல்ல தரமான பழமா இருந்தா அந்த தோட்டத்தை விற்பனைக்கு வருதா வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி மற்ற இடங்களை போய் பார்க்க போறது. அந்த தோட்டத்தை பார்க்க போனாங்க. அங்க போனா அங்க ஒரு அடிமை, அந்த தோட்டக்காரர், தோட்டத்தினுடைய பொறுப்புதாரி இருக்கிறார். அவரை போய் சந்திச்சுட்டு பேசிட்டு இருக்கும் போது ஒரு நாய் உள்ள வந்துச்சு. அந்த தோட்டக்காரர் அப்பந்தான் என்ன செய்யறார், அந்த தோட்டத்துக்கு பொறுப்புதாரி, அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர், அந்த தோட்டத்தை பராமரிக்கிறவர் தன்னுடைய உணவு எடுத்து சாப்பிட போறார். ஹஜ்ரத் ஜாபர், அப்துல்லா இப்னு ஜாபர் கொஞ்சம் பக்கமா போய் நின்னுக்கிட்டாங்க. அவர் சாப்பிட உட்கார்றதுனால உட்கார்ந்து ஒரு நாய் உள்ள வந்துச்சு. அப்துல்லா இப்னு ஜாபர் கவனிக்கிறாங்க. பொதுவா அந்த மாதிரி விசேஷமான பண்புள்ளவங்கள்ட்ட அடுத்தவங்களுடைய பண்புகளை கொஞ்சம் கவனிப்பாங்க. என்ன நம்ம அந்த மாதிரி பண்புகள் நம்மகிட்ட இருக்கா இல்லையா? அதற்கு இமாம் கஸ்ஸாலி அடிக்கடி சொல்லுவாங்க, நீ நண்பர்களோடு பயணம் செய்கிற போது நிறைய பாடம் இருக்குதுப்பா, படிப்பினை இருக்குது. ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் நான் பிறக்கிற நல்ல குணத்தை பார்த்தா உனக்கு ஒரு சந்தோஷம் வரும். ரொம்ப சூப்பர் மனிதனா இருக்கிறாரு அப்படி விளங்கிக்கா. இந்த குணத்தை நீனே பாராட்டுறேன்னு சொன்னா அந்த குணம் உனக்கு வந்தா 1-4 பேர் பாராட்டுவாங்களா இல்லையா? நீ அவரு கூட இருக்கிற போது அவர்கிட்ட சில பண்புகள் வெளிப்படும். என்ன மனுஷன் இவ்வளவு மோசமான குணம் உள்ளவனா இருக்கிறாரு அப்படின்னு உனக்கே தென்படும். அப்படி தென்பட்டா நீ புரிந்துக்கொள், இந்த மாதிரி குணம் உங்ககிட்ட வராம தடுத்துக்கொள். உன்கிட்ட வரும்போது உன் கூட இருக்கிறவங்க அப்படிதானே பேசுவாங்க. ஒரு மனிதனோடு பழகிறார் என்றால் அவரிடத்தில் இருந்து பாடம் இருக்கிறது என்று இமாம் கஸ்ஸாலி சொல்வார்கள். அல்லாஹ் நமக்கு பாடம் பெற தௌஃபீக் செய்வானாக. சில பேர் பேசுவோம் இல்லையா, யாராவது பார்த்தா என்ன அவன் நமக்கு நல்ல பழக்கமே இல்லை, அந்த பழக்கம் நமக்குள்ள இருக்கும். நம்மை பார்த்து 4 பேர் சொல்வாங்களே, ஒருவரிடத்தில் உனக்கு ஒரு பழக்கம் பிடிக்கவில்லையா, அந்த பழக்கம் உனக்குள் வராமல் தடுத்துக்கொள் என்பார்கள். அந்த மாதிரி நல்ல பழக்கத்தை கொஞ்சம் சிந்திப்பாங்க. அங்க பார்க்கறாங்க, அந்த அடிமை தோட்டத்துல இருந்து வாசல உழைக்கிறார், ரொட்டி கொண்டு இருக்கிறாரு. அந்த நாய் ஒண்ணு உள்ள வந்துச்சு. வந்த உடனே அந்த நாய் ஒரு கிட்ட போய் நிக்குது. ரொட்டி பார்சல பார்த்தோன்னே கிட்ட வந்துட்டு வந்த உடனே ஒரு ரொட்டியை தூக்கி அந்த நாய்க்கு போட்டார். அந்த நாய் அந்த ரொட்டியை சாப்பிட்டுச்சு அப்படியே வாழாடிக்கிட்டே நிக்குது. 2வது கிட்ட வந்து எட்டி பார்க்குது. 2வது ரொட்டியும் தூக்கி போட்டார். இதெல்லாம் கவனிக்கிறார் அப்துல்லா இப்னு ஜாபர். 2வது ரொட்டியும் தூக்கி போட்டார். 2வது ரொட்டியும் நாய் சாப்பிட்டுச்சு. சாப்பிட்டுட்டு அப்பவும் அது போகல.
அது மீண்டும் கிட்ட நிக்குது. மூணாவது ரொட்டி எடுத்து போட்டார். அதை சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் நின்று கிளம்பிட்டு, அதுக்குன்னு அதை பார்த்துட்டு இங்க இலையில எல்லாம் முடிஞ்சு போச்சு. தட்டு காலி, நாய் புறப்பட்டுச்சு, 3 ரொட்டி முடிஞ்சிட்டு. இதை கவனித்துக் கொண்டார்கள் சையதுனா அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கிருந்து நேரா புறப்பட்டு அந்த அடிமை இடத்துல வந்து கேட்டாங்க, கம் பூத்துக்க குல்ல யௌமின், தம்பி ஒவ்வொரு நாளும் உனக்கு எத்தனை ரொட்டி கொண்டு வருவேன்னு கேட்டாங்க. ஒரு நாள் ஒன்றுக்கு உன்னுடைய உணவுடைய அளவு என்னன்னு கேட்டாங்க. அவர் அழகா பதில் சொன்னார், அலாமாத்தரா அலாமாரா ஆயிட்டா, நீங்க பார்த்தீங்கல்ல இதான் என் அளவுன்னாரு. எத்தனை ரொட்டி எல்லாம் சொல்லல, நீங்க பார்த்துட்டு தானே இருந்தீங்க, இதான் என் அளவு, இந்த 3 தான் அப்படிங்கிற. நீங்க பார்த்துட்டு இருந்தாலும் 3 ரொட்டி தான். சரி, இந்த 3 ரொட்டியும் வந்து நாய்க்கு போட்டுட்டியப்பா, உனக்கு இல்ல இன்னைக்கு அந்த நாய்க்கு கொடுத்துட்டு நான் பட்னி இருப்பேன். ஏன்பா நீ சாப்பிடாம நாயை தேர்ந்தெடுத்த? லிமா ஆசரத்தை ஏன் நாயை தேர்ந்தெடுத்த? அதுக்கு அவர் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது. இந்த எங்க பூமி இருக்குத, எங்க தோட்டம், இந்த பகுதி, அந்த வெளியூர் இல்ல இவங்க வந்து பார்க்க வந்த இடம், இந்த ஏரியாவுல நாயே கிடையாது. எங்க ஏரியாவே நாய் இல்ல, இந்த ஊருக்கு நாய் வர்றது இல்ல. இப்ப இந்த நாய் வந்து இருக்குது. மின் மசாபத்தின் வகைதன் ஜாயா, நான் விளங்கிக் கொண்டேன், இது தூரமான இடத்திலிருந்து பசியோடு வந்திருக்கிறது. நம்ம ஏரியாவில் நாய் இல்ல, நம்ம ஏரியாவில் நாயா இருந்தா நான் போடலைன்னா அது வேற எங்கேயாவது சாப்பிட்டுக்கணும். இது வேற தூரமான ஊர்ல இருந்து வந்திருக்குது, பசியோடு வந்திருக்குது. பசியோடு வந்த அந்த நாயை பார்க்க வைத்து நான் சாப்பிட விரும்பவில்லை. தூரமான ஊர்ல இருந்து வந்த நாயை அதை பசியா போட்டு நான் சாப்பிட விரும்பல, அதனால அதுக்கு கொடுத்துட்டேன். அப்ப வயிற்றுக்கு என்ன செய்ய போற அப்படின்னாரு. இன்னைக்கு நான் வயிற்ற சுருட்டி வச்சுக்கிடுவேன், வயிற்ற சுருட்டி வச்சுக்கிடுவேன், அப்புறம் பட்னி கிடந்துக்கிடுவேன். அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் வந்து அரபு நாட்டில் கொடை வள்ளல் என்று போற்றப்பட்ட ஒரு நபி தோழர்களிலே உள்ளவர். அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் அவங்க வாப்ப பெரிய நபி சஹாபி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் மிகப்பெரிய பாரம்பரியமானவர்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் சொன்னாங்களா, ஹு அஸ்ஹாபின்னே நாங்களா, அப்ப நல்லப்பா கொடை வள்ளல், என்னை விட சிறந்த கொடை வள்ளல் இவர்தான் என்றார். நான் நல்ல கொடை வள்ளல், என்னை விட கொடை வள்ளல் இந்த அடிமை. ஏன்னா நான் ஒரு பெரிய முதலாளி, எனக்கு கோடிக்கணக்கில் சொத்து இருக்கு, நான் கொடுக்கிறேன், இருக்க கொடுக்கிறேன். அவர் அப்படி அல்ல, அவர் இந்த தோட்டத்திற்கு வேலைக்காரர். வேலைக்காரன்னு சொன்னா காலையில ஊர்ல இருந்து புறப்பட்டு கிராமம் இவருக்கு புறப்பட்டு அன்னைக்கு மதியத்துக்கு 3 ரொட்டியை பேக்கேஜ் பண்ணி கொண்டு வருவார். கொண்டு வந்து இந்த தோட்டத்தில் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு அந்த ரொட்டியை சாப்பிட்டுட்டு சாயந்தரம் மேல இங்கிருந்து புறப்பட்டு ஊருக்கு போகணும். தான் வயிற்றுக்காக குடும்பத்துல பேக்கேஜ் பண்ணி கொண்ட ரொட்டியை அவர் நாய்க்கு கொடுத்துட்டு பட்னியா இருக்கிறாருன்னா அந்த கொடைத்தன்மை பாராட்டுக்குரியது. என்னை விட அவர் கொடை வள்ளல் என்றார்கள். அந்த அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் சொல்லிட்டு இந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டாங்க. இனத்தை காட்டினாரு. நேர தோட்ட சொந்தக்காரர்கிட்ட போறாங்க. எப்ப எனக்கு இந்த தோட்டம் வேணும்னு கேட்டாங்க. எவ்வளவு விலைன்னு கேட்டாங்க. விலையை கொடுத்துட்டாங்க. அந்த தோட்டத்துல வேலை செய்யற ஆளும் எனக்கு வேணும்னு கேட்டாங்க. வேலை செய்யறது அடிமை, அவரையும் வேணும்னு கேட்டாங்க, அவரையும் வாங்கிட்டாங்க. அடிமையையும் வாங்கி தோட்டத்தையும் வாங்கி அந்த அடிமையை உரிமை விட்டுட்டு சொன்னாங்க, எப்ப அங்க வா, உன்னை உரிமை விட்டுட்டேன், இப்ப இந்த தோட்டம் எனக்கு சொந்தம், இந்த தோட்டத்தில் உன்னை நான் வேலையாளாக அமர்த்தவில்லை, இந்த தோட்டத்தை உன் கையில் கொடுக்கிறேன், இன்று முதல் இந்த தோட்டத்தின் எஜமான் நீ என்றார். இன்று முதல் இந்த தோட்டத்தினுடைய எஜமான் நீ, உனக்கு சுதந்திரம் கிடைத்து விட்டது. எதனால் கிடைத்தது தெரியுமா? உன்னை காட்டிலும் நீ அல்லாவின் படைப்புகளில் ஒரு கேவலமான படைப்பு என்று சொல்லப்படும் நாயை கூட நீ பட்டினி கடந்து தேர்ந்தெடுத்த போது விளங்கிக்கொள், அல்லாவுக்கு பிரியமான பண்புகள் இதுதான். நீ வாழ்க்கையை சரியாக்கி கொண்டதால் அல்லாஹ் உனக்கு உரிமை கொடுத்தான் மாத்திரமல்ல, அல்லாஹ் உன்னை இந்த தோட்டத்திற்கே சொந்தக்காரனாக ஆக்கினான் என்று அவர் கையில தோட்டத்தையும் கொடுத்து உரிமையையும் கொடுத்து எஜமானாக மாற்றிவிட்டு அப்துல்லாஹ் இப்னு ஜாபர் புறப்பட்ட வரலாறு நமக்கு பாடம். அன்பர்களே, ஒரு அடிமையை கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பின்பற்றிய போது அவருக்கு புரிந்தது, நம்முடைய வாழ்க்கை என்பது சும்மா நம்ம வயிறு நிரப்புறது அல்ல, ஒரு உயிரினத்தை சந்தோஷப்படுத்துவதில் நமக்கு இன்பம் இருக்கிறது என்று விளங்கினார். இதுதான் வாழ்க்கை. ஒரு உயிரை சந்தோஷப்படுத்தினா நமக்கு இன்பம் உண்டு. இந்த இன்பத்தை எல்லாம் நாம் சுவைக்க வேண்டும். மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தான் தாவத்து கொடுத்தாங்க.
சும்மா உலகத்துல ஏதோ போட்டியோடு போராமையோடு வாழ்ந்துட்டு சம்பாதிச்சுட்டு தூக்கம் இல்லாம இரவு விழிப்பு இரவு பாதுகாக்காம பகல பாதுகாக்காம வெயில் மலையில தன்னை தற்காத்துக் கொள்ளாமல் குடும்பத்தை மகிழ்ச்சிப்படுத்தாமல் உறவுகளை சந்தோஷப்படுத்தாமல் வாழ்க்கையினுடைய நிறைவை காணாமல் அல்லாஹ்வின் பக்கம் நெருங்காமல் மலைக்கு கூட சில பேர் பள்ளிக்கு ஒதுங்குவதில்லை. அப்படியெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் கூட நெருங்காமல் ஏதோ இந்த உலகத்தில் போட்டி முனைப்போடு வாழ்ந்துவிட்டு விடைபெறுவதா வாழ்க்கையின் பொருள் விளங்குவோம். அல்லாஹ் நமக்கு தோல்வி செய்வானா. மகத்துவத்தை சொன்னார்கள் மாணவி. அந்த மகத்துவம் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் யாரும் நமக்கு கொடுக்க முடியாத வெகுமதி என்னுடைய ஆயுள் காலம், என் வாழ்க்கைக்கு அல்லாஹ் கொடுத்த அவகாசம். இந்த அவகாசத்தை இருக்கிற வரையிலும் நான் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அத்துன்யா கபில் சாயில், இந்த உலகம் எல்லாம் ஒரு நீண்ட நெடும் சொற்ப காலம் அல்ல, நீண்ட நெடும் காலம் அல்ல. ரசூல் அழகாக சொன்னார்கள், நீங்கி செல்லும் நிழலுக்கு சமமான. நீங்கி செல்லும் நிழல். இப்போ அந்த கடவுள நிழல் விழுது, நான் போய் கொஞ்ச நேரம் மலைக்கு ஒதுங்கினேன், கொஞ்ச நேரத்துக்கு அந்த நிழல் போயிடும். ஒரு மரத்து நிழலிலே ஒதுங்கினேன் வெயிலுக்காக, ஒரு 5 நிமிஷத்துல அந்த நிழல் அந்த பக்கமா போயிடும். அந்த உனக்கு சற்று நேரம் நிழல் கொடுக்கிற நிழல் தான் இந்த உலக வாழ்க்கை. நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கி செல்லும் நிழலுக்கு ஓமானம் சொல்லப்பட்ட இந்த வாழ்க்கை இருக்கும் வரையிலும் சரியாக ஆக்கிக் கொள்கிறவன் புத்திசாலி. இந்த வாழ்க்கையை முறைப்படுத்த வேண்டும். நான் வாழ்வதால் மற்றவர்களுக்கு பயனளிக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கை என் ரப்பை சந்தோஷப்படுத்த வேண்டும். என் வாழ்க்கை உலகத்தில் எல்லோரையும் திருப்திப்படுத்துவதாக அமைய வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய சுவைக்க வேண்டியது இருக்கிறது. அந்த இன்பத்தை எல்லாம் சுவைக்க வேண்டும். என் பிள்ளையின் சந்தோஷத்தில் எனக்கு சுகம் இருக்கிறது. என் மனைவியின் சந்தோஷத்தில் எனக்கு சுகம் இருக்கிறது. என் தாயின் சந்தோஷத்தில் எனக்கு சுகம் இருக்கிறது. என் தந்தையின் சிரிப்பில் எனக்கு சுகம் இருக்கிறது. ஒரு ஏழையின் சிரிப்பில் ரப்பையே நீ காண முடியும் என்று ரசூல் சொன்னார்களே. அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்துவதிலும் என் வாழ்க்கையின் சுவை இருக்கிறது. இந்த சுவைகளை எல்லாம் சுவைத்தவர்கள் மாத்திரம்தான் மகத்தான வாழ்க்கையை புரிந்தவர்கள். அத்தகைய புரிதல் பெற்ற வாழ்க்கையை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தருவானாக. ஹயாத் வரையிலும் அல்லாஹ் நம்மை வழி நடத்துவானாக, நேர்மைப்படுத்துவானாக. கடந்த காலத்தில் கசப்பான நிகழ்வுகள் நடந்திருக்கும் என்றால் விசாலமானவனே எங்களை மன்னிப்பாயாக. ஆலிவம் தவறாக அழிந்திருக்கும் என்றால் நீ மன்னிப்பாயாக. உழைப்பு தவறாக இருந்திருக்கும் என்றால் மன்னிப்பாயாக. செலவழிக்கிற விதத்தில் தவறு செய்திருந்தால் மன்னிப்பாயாக. உன்னுடைய நெருக்கத்திலும் தொடர்பிலும் உன்னை நினைப்பதிலும் வணங்குவதிலும் குறைவு இருக்குமையானால் சரி செய்வாயாக. எங்கள் பெற்றோர்களை, எங்கள் உற்றார்களை, எங்கள் குடும்பத்தார்களை நாங்கள் எப்போதும் சந்தோஷப்படுத்த அருள்பாலிப்பாயாக. அவர்களின் உள்ளங்கள் எங்களால் புண்பட்டு இருக்கும் என்றால் அல்லாஹ்வே அதிலிருந்து நாங்கள் மன்னிக்க பெறுவதற்கு அருள்பாலிப்பாயாக. ஹயாத் வரையிலும் எங்களை நேர்படுத்துவாயாக. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு உயர்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார்களோ, வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்பத்தை சுவைக்க சொன்னார்களோ, அந்த பேரின்பங்களை எல்லாம் இந்த உலகத்தில் நாங்கள் சுவைத்தவர்களாக உன்னடி வந்து சேர தௌஃபீக் செய்வாயாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. நமது பிள்ளைகளின் எதிர்காலத்தை பிரகாசமாக்குவானாக. நம்முடைய பொறுப்பில் இருக்கிற மனைவியர்கள், நம்முடைய பெற்றோர்கள், நமது பிள்ளைகள் எல்லோருக்கும் அல்லாஹ் மௌத் வரைக்கும் பூரண நிம்மதியையும் சுகத்தையும் வழங்குவானாக. நமது பிள்ளைகளுக்கு வயது வருகிற போது மிக பொருத்தமான தீனுடைய ஜோடிகளை அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. திருமண உறவை அல்லாஹ் அவனுக்கு பிரியமான இடத்தில் நசீபாக்குவானாக. குழந்தை பாக்கியங்களோடு வாழ தௌஃபீக் செய்வானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் யாவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. இந்த நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவையும் ஆதரவைத்து என்னுடைய வார்த்தைகளை நான் நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்கல்லாஹு கைரன். அல்லாஹ் தஆலா அவருக்கு